அறிவு பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை வந்துட்டு விளைவிப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே அமங்கலம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சமயத்துல நடக்குது. அறிவில் தான் ஒருத்தர் குறையவே இல்லையே. அவங்களுக்கு எதுக்கு வந்துட்டு பகவத்கீதை பகவான் சொல்லி கலியுடைய அந்த கலி இருக்காரு அவருடைய சிறப்பை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, கலி அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை விளைவிப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே அமங்கலம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சமயத்துல நடக்குது எல்லாருக்குமே, அப்படிதானே? அப்போ we accept as we are less intelligent, நம்ம வந்துட்டு அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதா? எப்படி சொல்றது? என்ன சொல்றாருன்னா, அறிவுல வந்துட்டு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமங்கலத்தை விளைவிப்பதற்காக வேண்டி அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப ரெண்டு விதமா இருக்கணும். ஒண்ணு, அமங்கலங்களை ஃபேஸ் பண்றவங்க எல்லாரும் நிச்சயமாக அறிவு குறைந்தவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா அமங்கலத்தையே வந்துட்டு சந்திக்காதவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அதுல எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? நம்ம வந்துட்டு அறிவில் வந்துட்டு குறைவானவர்களா அல்லது அமங்கலத்தை சந்திக்காதவர்களா? அமங்கலம் சந்திக்காத வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த கண்ட்ரரி அறிவில் சரி, ஆழ்வார் சொன்னே சொல்றேன். நான் சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். அறிவில் குறைவில்லா அகல் ஞானவர்க்கெல்லாம் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் இறைஞான திருமூர்த்தி அப்படின்னு சொல்றாரு. அறிவில் குறைவில்லாதவர்களுக்கு அறிவிலே குறைவில்லாதவர்களுக்கு அகல் ஞானவர்த்தவர் எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் அறிவதற்காக வேண்டி நெறியெல்லாம் எடுத்துரைத்தார் இறைஞான திருமூர்த்தி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார் அப்படின்னு சொல்றார். எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அறிவில் தான் ஒருத்தர் குறையவே இல்லையே. அவங்களுக்கு எதுக்கு வந்துட்டு பகவத்கீதை பகவான் சொல்லி முழுச புரிய வைக்கணும்? ஒரு அறிவில் குறையவே இல்லை, எதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பகவான் ஒரு விஷயம் சொல்லணும்? முழுமையா இருக்கணும் பகவத்கீதை வந்து சொல்லிட்டு இருக்கணுமா? ஆழ்வார் சொல்ல வர்றாருன்னா, இந்த கலியுகத்திற்கு கூட வந்துட்டு அறிவு அவனுக்கு குறைவா தான் இருக்கும். ஆனா எப்பொழுதுமே அவனுக்கு அறிவில் வந்து குறையவே இல்லைன்னு நினைப்பான். அப்படியாப்பட்ட அறிவில் குறைவில்லாதவனுக்கு நெறியெல்லாம் எடுத்துரைத்தார் நிறைவான திருமூர்த்தி. அறிவில் குறைவில்லாத அப்படின்னு சொல்லும் பொழுதே, அறிவில குறைவில்லாத போதே முழுமையான அறிவு பெற்றவர் அர்த்தம். அப்படியாப்பட்டவர்களுக்கு எதுக்கு பகவான் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னும் பொழுது, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, உனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுவான், பொருள் இல்லைன்னு திங்க் பண்ணுவான், வாழ்க்கையில் இது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அறிவு மட்டும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்க மாட்டான். அப்படி அறிவில் குறைவில்லாதது அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு தான் வந்துட்டு இந்த விஷயங்களை சொல்ல வந்தார்.